திருநர் திருத்த சட்டத்தை திருநர் திருத்த சட்டத்தை திரும்ப பேரு இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத். இந்திய மாணவர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னு சொன்னால், ஒன்றிய அரசாங்கம் டிரான்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த பில் முழுக்க பார்த்திங்கன்னா திருநர் சமூக மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக தான் இந்த பில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நால்சா ஜட்ஜ்மெண்ட் 2014 வந்தது. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் நிறைய விஷயங்களை என்ஷூர் பண்ணுது. அதாவது செல்ஃப் டிட்டர்மினேஷன் இதெல்லாம் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ஷூர் பண்ணுது. பட் அதுலேயுமே நம்ம நிறைய வாய்டு இருக்குதுன்னு சொல்கிறோம். ரிசர்வேஷன் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய அடிப்படுது. பட் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பில் என்னன்னு சொன்னால், அந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உரிமை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு தனி மனிதனுக்கான உரிமைகளை பேசுது, செல்ஃப் டிக்னிட்டியை பேசுது. அது எல்லாத்தையும் பறிக்கக்கூடிய வகையில் அதே ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் தான் என்ஷூர் பண்ண முடியும். அதே மாதிரி டிரான்ஸ் ஐடென்டிட்டி கார்டு மாவட்ட ஆட்சியரினுடைய அந்த தலைமையில் கீழே தான், அவங்களோட கண்காணிப்பின் கீழே தான் பல ஆய்வுகள் செஞ்சு இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் அந்த டிரான்ஸ் ஐடென்டிட்டி கார்டே கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் திருநர் சமூக மக்கள் இன்றைக்கி நிறைய துறைகளில் இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி வரும்போது, ஒரு கார்டை பெறுவதற்கே இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் இருந்தது அப்படின்னு சொன்னால், திரும்ப நம்ம முன்னேறி அத்தனை படிகளையும் அது ரொம்ப பின்னோக்கி இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு சூழலுக்கு கொண்டு போய் தள்ளும். ஸோ இதை தான் நம்ம எதிர்க்கிறோம். அதே நேரத்தில் ரிசர்வேஷன் இது சம்மந்தமாலாம் எதுவுமே பேசலை இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய பில்லு. ஸோ இது முழுக்க எதிராக இருக்கக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் தண்டனைகள்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குழந்தைய இப்போ டிரான்ஸ் கம்யூனிட்டி சார்ந்த ஒரு திருநம்பியோ திருநங்கையாக மாற்றுறாங்கன்னு சொன்னால், அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. அது செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு நபருமே தான் இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ் கம்யூனிட்டிக்குள்ளே வராங்கன்னும் போது பலகட்ட போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அப்படி ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஆனால் அதுக்கான தண்டனைன்னு சொல்லிட்டு சிறை தண்டனை உள்ளிட்டு ரொம்ப கடுமையாக விதிக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் டிரான்ஸ் மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய அந்த வன்முறைக்கெலாம் அதுக்கான தண்டனை ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் சமூகத்தில் யதார்த்தமாக இன்றைக்கி எது இருக்குன்னா, திருநர் சமூக மக்கள் மீதான வன்முறை தான் அதிகமாக நடக்குது. அப்போ அதுக்கு எதிராலாம் இந்த சட்டம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை. அதனால் ஒன்றிய அரசாங்கம் இதற்கு திரும்ப பெறணும், இந்த பில்லை திரும்ப பெறணும். அதே நேரத்தில் இதுக்காக குரல் கொடுக்குற கட்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான் இது சம்மந்தமாக பேசியிருக்கு. மற்ற எந்த அரசியல் கட்சிகளும் இதை பற்றி பெரிய அளவில் பேசலை. மற்ற அரசியல் கட்சிகளும் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே வலியுறுத்துகிறோம். 2014 நால்சா ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அப்புறம் 2019 ஆக்ட் வந்தது. அதுலேயே ஆல்ரெடி நிறைய கேப்ஸ் இருக்குது. அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வேறு, இன்டர்செக்ஸ்ன்றது வேறு. இன்டர்செக்ஸ்ன்றது அவங்களுக்கு பிறக்கும் போதே அவங்க கொஞ்சம் சில மாற்றங்களோட பிறந்திருப்பாங்க. இவங்க 2 பேரையும் ஒரே கேட்டகரியில் போடுறதே ஒரு பெரிய தப்பு. அது 2019 அவங்க ஒரே கேட்டகரியில் போட்டிருந்தாங்க. அந்த கேப்ஸையும் அவங்க ஃபில் பண்ணல. அதை ஃபில் பண்ணுறதை விட்டுட்டு திருப்பி பிஹைண்ட் ஒரு 50 இயர்ஸ் போயிட்டு அவங்க மறுபடியும் இன்டர்செக்ஸ் இவங்க எல்லாம் ஒன்றுது செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷனே இப்போது என்னை நான் ஃபீமேல்னு ப்ரூவ் பண்ணணும் ஒரு சிஸ்டம் கிட்ட போய் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ அப்சர்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் அப்சர்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 4 கேட்டகரிஸ் பிரிச்சுருக்காங்க. கின்னர், எஜ்ரா, அரவாணி. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அரவாணின்ற ஒரு சொல் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கூட இல்லை. நம்ம கவர்மெண்ட் திருநர், திருநங்கை, திருநம்பின்ற நிறைய வார்த்தைகள் கொண்டு வந்துட்டாங்க. அது ரொம்ப இன்டென்ஷனலாக திருப்பி ஒரு 50 வருஷம் பின்னாடி நம்மளை இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப இன்டென்ஷனலான ஒரு இரேஷராக தான் நான் பார்க்குறேன். நோக்கம்னா மொத்தத்துக்கு இப்படி ஒரு சமூகத்தை இரேஸ் பண்ணணுன்றதா தான் இதை புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி சப்போர்ட் பண்ணுறவங்க இப்போ பேரண்ட்ஸோ அலைஸோ அதர் சிபிஓஸோ இருந்தால் கூட அவங்களையும் பீனலைஸ் பண்ண முடியும் இந்த பில்லுக்கு கீழே. அதுவுமே ஒரு பெரிய தப்பு. ஸோ இது எல்லாமே இருக்குது. இது பில் ஆக்டாக மாறிடுச்சுன்னா ஒரு என்டையர் சமூகத்தோட இரேஷராக தான் நான் பார்க்குறேன். இன்கேஸ் நம்ம யாரையாவது சப்போர்ட் பண்ணோன்னா அதை நம்மளுக்கு அகேன்ஸ்டாக எடுத்துகிட்டு போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த பில்லை 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்கல்ல. ஸோ அதுக்கு தவிர நம்ம வேறு ஏதாவது கேட்டகரிக்கு சப்போர்ட் பண்ணோன்னா இன் ஃபியூச்சரில் நம்ம தான் ஃபோர்ஸ் பண்ணுறோம், நம்ம தான் ஒன்று உருவாக்குறோன்னு, அது இட்ஸ் நாட் தேர். ஆக்சுவலி அவங்க ஆல்ரெடி செல்ஃப் ரெக்கக்னைஸ்டாக இருந்தால் கூட அது நம்ம தான் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி ஆக்க சான்ஸு அப்படின்னு சொல்ல முடியும் அவங்களால. அதுதான் நான் படித்தா அது மாதிரி தான் எனக்கு புரியுது. எனக்கு
ஹோல்ஸ் இருக்குது அதில். அவங்க டைரெக்டாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நாங்கள் வந்து பீனலைஸ் பண்ணுவோம்னு சொல்லலை. ஆனால் வந்து இப்போது நான் வந்து ஒரு சிபிஓ நடத்துகிறேன். நான் வந்து ஒரு ட்ரான்ஸ் மென்னுக்கு ஒரு கம்யூனிட்டி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களால நான் ஃபோர்ஸ் பண்ணி இந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸை நான் இதுக்கு என்கரேஜ் பண்ணுறேன்னு அவங்களால ஈஸியாக சொல்லிட முடியும். அதை நான் எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? நான் அதை பண்ணலைன்றதை எப்படி ப்ரூவ் பண்ணுவேன் இல்லையா? அது வந்து டைரெக்டாக இல்லை, ஆனால் நிறைய லூப் ஹோல்ஸ் வச்சுருக்காங்க இதில். யாருமே சப்போர்ட் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மெடிக்கல் டாக்டர் தான். நான் வந்து நாங்கள் படிக்கிறது வந்து பாய் ஆர் கேர்ள் பாடி தான் நாங்கள் படிக்கிறோம், சரியா? யாரும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பற்றி படிக்கலை, கரிக்குலமில் கிடையாது. கரிக்குலமில் கொண்டு வர சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் 2019 நிறைய பரிந்துரைகள் வந்து நடந்திருக்கு, கொண்டு வர சொல்லிட்டாங்க. ஆனால் பிரிண்டட் புக்ஸில் இப்போ வரைக்கும் அப்படி எங்களோட கரிக்குலம் சேஞ்சே ஆகலை, ஒரு விதத்துலேயும் சேஞ்ச் ஆகலை. இப்போ ஃபாரன்சிக் மெடிசனில் வந்து சோடோமின்னு சொல்லி அதை வந்து கிரிமினலைஸ் தான் பண்ணியிருக்காங்க தவிர அதை எங்களுக்கு வந்து எஜுகேட்டிவாக ஒரு இடத்துலையுமே இது இல்லை. ஸோ எந்த விதத்துலையுமே யாருமே எக்விப்ட் இல்லை. இவங்க இந்த ஜெண்டர் தான், இவங்க இந்த ஜெண்டர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாருமே எக்விப்ட் இல்லை. இது எல்லா வகையிலுமே வந்து தப்பான பில்லாக இருக்குது. பில்லு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப வேகு. அவங்க டேபிள் பண்ணியிருக்கிற பில்லு, அதனுடைய குறிப்பிட்ட கருத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நுண்ணோக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு ஆல்மோஸ்ட் இந்த சனாதன திங்கிங்லேருந்து வர்றது தெரியுது. அதாவது இயற்கையில் குறிப்பிட்ட வகையான ஜனங்க தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நீட்டாக பில்லை வந்து அவங்க சொல்லாதிக்கு சொல்கிறாங்க. ரெண்டாவது மெயின் பாயிண்ட் வந்து குறிப்பிட்ட குரூப்ஸ் மட்டும் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷனை அவங்க இன்க்ளூட் பண்ண முடியல அவங்களால. ஏன்னா அவங்களுடைய கருத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்குது இது. அதை நம்ம எதிர்க்கிறதுக்காக இந்த ப்ரொடெஸ்ட் மீட்டிங். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த கேள்வியோட முதல்ல நம்ம தொடங்காதிக்கு ப்ரொடெஸ்ட் செய்வோம், இந்த பில்லு ரிஜெக்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் செய்வோம். அது வந்து அவங்க கேட்கக்கூடிய ஒரு அளவுக்கு அது வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெரிய வின் நம்மளுக்கு. இன்னொரு ரெண்டாவது ஒரு வின் என்னன்னா, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொடெஸ்ட். நார்மலாக வந்து நான் ஸ்டூடெண்ட் குரூப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, சிவில் சொசைட்டி ஆர்கனைஸ் பண்ணுறது வழக்கமாக உண்டு. ஆனால் எஸ்எஃப்ஐ அதுவும் சென்னையில் நிறையா காலகட்டம் அது வந்து ரிடன்டாக இருந்த பிறகு ரிவைவ் ஆகிருக்கு ஒரு வகையில், பச்சை பாஸில், லாயலால் எட்ஸெட்ரா. அது ஒரு பெரிய ஒரு வின்னு. என்னை நீ நிர்வாணப்படுத்திதான் என்னோட நீ பாலினத்தை தெரிஞ்சுப்பேன்றது முதல் பிசிக்கல் அபியூஸ். இதை விட ஒரு கொடூரமான பிசிக்கல் அபியூஸ் இருக்காது. அப்போ அதாவது இவங்க ஒரு 5 கேட்டகரியா சொல்றாங்க. அதாவது நான் வந்து செக்ஷுவல் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு, ஹார்மோனல் செட் பண்ணிருக்கனா, சர்ஜரி பண்ணிருக்கனா, என்னோட உறுப்பு எப்படி இருக்கு, இதெல்லாம் கேட்டுட்டு அத்தாரிட்டி தோழர்களே நம்ம புரிஞ்சுக்கணும். அத்தாரிட்டி ஏன் இந்த அத்தாரிட்டியை மென்ஷன் பண்றோம்னா, இன்னைக்கு இவர்கள் யாரோட பாலினத்தை தேர்வு செய்ய யார்கிட்ட அத்தாரிட்டி வாங்குறாங்க? நான் திருநங்கை, நான் திருநம்பினா முதல்ல என்னோட அத்தாரிட்டி வேணும், நான் சொல்லணும். அதுவே மறுத்துட்டு ஏதோ மெடிக்கல் ஆபீசர் என்ன பரிசோதிப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அதாவது ஒரு கலெக்டர் பரிசோதிப்பாரு, அதுக்கப்புறம் தான் நான் திருநங்கையாவும் திருநம்பியாவும் நீ அங்கீகரிப்பனா, அப்ப வேர் இஸ் மை ரைட்? ஒரு வீட்டுல இருந்து தன்னோட குழந்தை திருநங்கையோ திருநங்கையோ ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க நீங்க வீட்டை விட்டு விரட்டிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணலாம், அவங்களுக்கு 2 வருஷம். ஆனா அதே விரட்டப்பட்ட குழந்தைக்கு ஒரு அடைக்கலம் தராங்க அப்படின்னும் போது அவங்க மேல பொய் புகார் நீங்க கொடுத்தீங்கன்னா 10 வருஷம் 2 லட்சம் ரூபாய் குறையாம தண்டனை. அப்போ இது மூலியமா இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக திருநர் சமூகத்தையே நாங்க அழிக்கிறத மறைமுகமா இங்க வந்து சொல்றாங்க. எங்களோட ஜெண்டரை நாங்கள் தான் முடிவு பண்ண முடியும், அவங்க யார் எங்கள் கேள்வியை கேட்கறதுக்கு? இது ஒரு ஆணை பார்த்து நீ ஆண் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு டாக்டர் கிட்ட போய் துணியை வந்து காமிக்கணும்னா ஒத்துப்பாங்களா? ஒரு பெண் நீ பெண்ணுன்னு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு டாக்டர் கிட்ட போய் துணியை ரிமூவ் பண்ணி காமிக்கணும்னா ஒத்துப்பாங்களா? அப்போ திருநங்கைகள் மட்டும் கேலி பொருளா இல்லை ஒரு இலக்காரமாக இருக்கான்னு தெரியல. தொடர்ச்சியாக இந்த மாதிரி எங்களை மாதிரி மினிஸ்ட்ரியல் மைனாரிட்டி மக்களை தொடர்ச்சியாக நசுக்கணும்னு நினைக்கிறாங்க. தொடர்ச்சியாக எங்களை வந்து எங்களுக்கான உரிமைகளை பற்றி பேசாமல், எங்களுக்கான ரிசர்வேஷன் பற்றி பேசாமல், எங்களுக்கான சுகாதாரத்தை பற்றி பேசாமல், எங்களுக்கான வீட்டு வசதி பற்றி பேசாமல், இந்த மாதிரி எந்த விஷயத்தை பற்றி பேசாமல், கல்வியை பற்றி பேசலை, வேலை வாய்ப்பை பற்றி பேசலை, இதை பற்றியெல்லாம் பேசாமல் எங்களை வந்து மறுபடியும் புதுசாக டெஃபினிஷன் கொடுக்குறாங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து பின்னோக்கி எங்களை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது. நாங்கள் எல்லாம் விழிச்சு எரிஞ்சாச்சு, எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம்.
திருநங்கை மக்களும் இன்னைக்கு நல்லா படித்து முன்னேறி வந்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்ற அந்த அவேர்னஸ் வந்து நல்லாவே கிரியேட் ஆயிருக்கு. நாங்கெல்லாம் இதுக்கப்புறம் அமைதியே இருக்கவே மாட்டோம், பொங்கி எழுவோம். இந்த பாஜக இருக்கிற வன்மையா அத்துணை திருநங்கை சகோதரிகள் சார்பாகவும் திருநர் மக்கள் சார்பாகவும் நான் வந்து கண்டிக்கிறேன். முற்றிலுமா திருநர் சமூகத்தையே அழித்தொழிக்கக்கூடிய, ஒழித்து கட்டக்கூடிய ஒரு மசோதாவை தான் பார்க்கப்படுது. திருநர் சமூகத்தின் மீது நிகழ்த்தப்படுகின்ற மிக மோசமான ஒரு தீவிரவாதமாக தான் இதை பார்க்க முடிகின்றது. ஏன்னாக்கா நால்சா ஜட்ஜ்மெண்ட் தெளிவா சொல்லிடுச்சு. 2014 ரொம்ப தெளிவா வந்து வரையறுத்துருச்சு. இட் இஸ் ரைட். ஆர்டிகல் 21 படி இது வந்து அவர்களுடைய உரிமைன்னு சொல்லிடுச்சு. செல்ஃப் டெட்டர்மினேஷன் வார்த்தையை பிரயோகப்படுத்துது, பாடி அட்டானமின்ற வார்த்தையை பிரயோகப்படுத்துது, பர்சனல் அட்டானமின்ற வார்த்தையை பிரயோகப்படுத்துது. கிளியரா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சர்ஜிக்கல் மோட்லயோ மெடிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ணி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதாவது திருநர் சமூகத்தினுடைய ஜெண்டர் ஐடென்டிட்டியை அடையாளப்படுத்தக்கூடாது. அது அவங்க செல்ஃபா பர்சீவ் பண்ண வேண்டியது ரொம்ப கிளியரா நால்சா ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிடுச்சு. இன்னொன்னு மேல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, எந்த ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாலும் அந்த ஆக்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டையோ அல்லது பிரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனையோ வயலேட் பண்ணதுனாக்க அந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படக்கூடாது, அது எனாக்ட் ஆகக்கூடாதுன்றது தான் வந்து ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம். பட் ஆனால் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 நிறைய வாய்டு இருக்குன்னு நம்ம பேசுகிறோம். நால்சா ஜட்ஜ்மெண்ட்ல நிறைய வாய்டு இருக்குன்னு பேசுகிறோம். நால்சா ஜட்ஜ்மெண்ட்ல ரிசர்வேஷன்ன்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் திருநங்கை, திருநம்பி, பாலியல் நிலையற்ற தன்மையுள்ள குழந்தைகள், ஜெண்டர் ஃப்ளூயிட் போன்ற அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கியதான் நால்சா ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இப்ப திருநங்கை என்ற விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த நால்சா ஜட்ஜ்மெண்ட் அமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அப்ப திருநம்பிக்கு யார் வெல்ஃபேர் கொடுக்கறது, திருநம்பியோட அப்ளிஸ்மெண்ட்டை பத்தி யார் பேசுறது, திருநம்பியோட எஜுகேஷன் எம்பவர்மெண்ட் பத்தி யார் பேசுறது, எம்ப்ளாய்மெண்ட் பத்தி யார் பேசுறது, இதெல்லாம் கூட விடுங்க. இந்த அமெண்ட்மெண்ட் கம்ப்ளீட்டா 18 வயதுக்கு மேலுள்ளவரை பற்றி மட்டும் தான் அணுகுது. ஆனா 18 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளை பற்றி யார் பேசுது? பள்ளி கல்வியில நான் பள்ளி படிக்கும் போது எனக்கு என்ன ஜெண்டர்னு தெரியாது. அப்போ பாலியல் நிலையற்ற தன்மையுள்ள பிள்ளைகளுக்கான உத்தரவாதம் என்னவா இருக்கு, பாதுகாப்பு என்னவா இருக்கு, அவங்களுக்கான கல்வி என்னவா இருக்கு, அதை பற்றி எதுவுமே இந்த அமெண்ட்மெண்ட் பில் வரையறுக்கல. இது டிரான்ஸ்ஜெண்டர் பில் 2019 வரையறுக்கல. இந்திய அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. இந்திய அரசியலமைப்புக்கு ஒற்று போகாத வெளியிலிருந்து செய்யப்படக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு திருநங்கையாக, ஒரு திருநம்பியாக, ஒரு பாடநிலையற்ற தன்மையுள்ள எங்களை போன்ற ஆட்கள் ஒரு அடையாள அட்டை வாங்கணும்னா கூட எங்களை அம்மனமாக்கி தான் ஒரு அடையாள அட்டை வாங்கணுன்ற ஒரு சூழல் இருக்கு. இதுக்கே இப்படின்னாக்க எங்க சமூகத்துல ரொம்ப சொற்பமான அளவை தான் படிச்சு மேல வந்திருக்கோம். படிக்காதவங்க எப்படி அடையாள அட்டை வாங்குவாங்க? ஒரு அடையாள அட்டை வாங்குறதுக்கே இவ்வளவு சிக்கலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, எப்படி மற்ற கல்வி ஆவணங்கள் வாங்க முடியும், எப்படி ரேஷன் கார்டு வாங்க முடியும், எப்படி ஆதார் கார்டு வாங்க முடியும்? இது எல்லாமே போராட்டமா இருக்கு. எத்தனை இ சேவை மையங்கள்ல போயிட்டு திருநங்கை அடையாள அட்டை வாங்குறதுக்கான ஒரு சூழல் இருக்கு. எத்தனை இ சேவை மையங்கள்ல ரொம்ப எளிதில் திருநர் சமூகத்தை அணுகக்கூடிய வகையில இருக்கு. இவ்வளவு சிக்கல் இருக்கு. இந்திய அளவுல பார்க்கும்போது தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு வகையில திருநர் சமூகம் கொஞ்சம் முன்னேறி இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல சென்னை மாதிரி பெருநகரங்கள்ல கொஞ்சம் வசதிகள் இருந்தாலும், கடைக்கோடியில இருக்கக்கூடிய கிராமங்கள்ல, கடைக்கோடியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க எப்படி இதை வந்து அணுகக்கூடிய வகையில இருக்கு. ஒரு கவர்னன்ஸ்னா அந்த கவர்னன்ஸ்க்கான விஷயங்களை ஈஸியா அணுகிற அளவுக்கு மக்களுக்கு வசதி இருக்கணும். அந்த வசதிகளை ஏற்படுத்தாத மீண்டும் மீண்டும் நீங்க முடக்கிறதும், கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் இது போன்ற எந்த ஒரு விடயங்களையும் அணுகாத ஒரு அமெண்ட்மெண்ட் பில் எங்களுக்கு வேண்டாம். அந்த பில்லை முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கிறோம். அந்த பில்லை முற்றிலுமாக ரிவோக் பண்ணணும், ரிப்பேல் பண்ணணும். அதை ஏற்கவே முடியாது. இதை அமல்படுத்தும் பட்சத்தில் நாடு தழுவிய திருநர் சமூகத்தை சார்ந்த அனைவரும் மிக தீவிரமான போராட்டத்தில் ஈடுபட உள்ளதுதான் வந்து இப்ப இருக்க சூழலா இருக்கு. இதை ஒருபோதும் தளர்ந்து விடாது. இந்த போராட்டம் தொடர்ந்து தீவிரமாக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம்.